யாரெல்லாம் இந்தியால பணக்கார சிஎம்மா இருக்காங்க, யாரெல்லாம் மேலே சிஎம்மா இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்ல வந்து இதுல முதல் இடத்தை பிடித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆந்திர பிரதேச சிஎம்மா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு தான். அதாவது இந்த சர்வேவை யார் எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ். இவங்க வந்து ஒரு ஜனநாயக அமைப்பு. இவங்க தொடர்ந்து பல்வேறு ஜனநாயக ரீதியான சர்வேக்களை வந்து தொடர்ந்து எடுக்கிறது உண்டு. இவங்க தான் அந்த சர்வே எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. இவங்களோட சர்வே படி ஆந்திர சிஎம்மா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு தான் இந்தியாலேயே பணக்கார சிஎம்மா இருக்காரு. சந்திரபாபு நாயுடோட சொத்து மதிப்பு வந்து 931 கோடின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து இந்தியாவில் இரண்டாவது பணக்கார சிஎம் வந்து அருணாச்சல பிரதேச மாநிலத்தோட சிஎம்மா இருக்கக்கூடிய பீமா கண்டு தான் இரண்டாவது சிஎம்மா வந்திருக்காரு. இவரோட சொத்து மதிப்பு 332 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து சித்தராமையா வராரு, அப்படியே ஒவ்வொருத்தவங்களா வராங்க. நம்ம தமிழ்நாட்டோட சிஎம்மா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து 14வது இடத்துல இருக்காரு. ஸ்டாலினோட சொத்து மதிப்பு 8.8 கோடின்னு இந்த அமைப்பு வந்து இதுல சொல்றாங்க. இதுல மொத்தமா வந்து 31 முதல்வர்களோட நிகர சொத்து மதிப்பு வந்து சுமார் 1630 கோடி ரூபாய். இதுல வந்து ஒரு பக்கம் வந்து பணக்கார சிஎம்கள்லாம் யாருன்னு பார்த்தாச்சு, யாரு டாப்ல இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். யாரெல்லாம் ஏழை சிஎம்களா இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்ல வந்து யார் முதல் எடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் சிஎம்மா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி. இவங்களோட சொத்து மதிப்பே வந்து 15 லட்சம் தான் அப்படின்றத இந்த அமைப்பு பதிவு பண்றாங்க. இரண்டாவது ஏழை சிஎம் வந்து இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் சிஎம்மா இருக்கக்கூடிய ஒமர் அப்துல்லா தான். இவரோட சொத்து மதிப்பு 55 லட்சமாகவும். மூன்றாவது ஏழை சிஎம் யார் வந்திருக்காங்கன்னா கேரளாவோட சிஎம்மா இருக்கக்கூடிய பினராயி விஜயன். இவருடைய சொத்து மதிப்பு 1 கோடி ரூபாய் அப்படின்னும் இந்த அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க.